அட வாங்க சோயா சங்க் மீல் மேக்கர் 65 பார்த்துடலாமா. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு பாத்திரத்தில் வார்ம் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் இது ஊற வச்சு ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சீக்ரெட் மசாலா டீட்டெயில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு அப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அது மேரினேட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சு இந்த சோயா சங்கை உள்ளே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஓகே, உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேணும்னாலும் சீக்கிரம் எடுத்துருங்க, இல்லை நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மொறு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அம்பட்டு ருசியாக இருக்கும், திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இந்த சீக்ரெட் மசாலா எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, நான் இப்போவும் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெசிபி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிஎம்க்கு இந்த சீக்ரெட் மசாலா வரும். இந்த ஒரு மசாலா போதும் உங்களை